Hallelujah. Praise the Lord. Wish you all happy new year. The 2026 நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஆண்டா இருக்கும். ஆமென். கடந்த நாட்கள்ல என்ன நடந்தது? பல போராட்டங்கள், பிரச்சனைகள், தீர்வு காணாத அநேக காரியங்கள் உண்டு. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனாலும் இத்தனை ஆண்டுகள் நடத்தின தேவன் இந்த ஆண்டிலும் நம்மை நன்மையினால முடிசூட்டி உங்க வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும். ஒரு விசுவாசத்தோடு கூட புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அத்தனை காரியங்களுக்கும் நன்றி செலுத்தி ஒரு புதிய ஆண்டுக்குள்ள அவரோடு கரம் பிடித்து அவரோடு கூட இணைந்து நடக்க உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆண்டிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த நேரத்துல கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எல்லாரும் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 34:24. உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? என்னுடைய எல்லை விரிவாகல, என்னுடைய வாழ்க்கையின் தரம் அப்படியே இருக்குதே. என்ன நடக்க போகுது இந்த ஆண்டுன்னு சொன்னா, உங்களுடைய எல்லைகள், உங்களுடைய வாசஸ்தலங்கள் விரிவாக்கம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரப்படுத்த போகிறார். The year of expansion. ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லைகள் நிச்சயமாய் விரிவாகும். உங்க குடும்பத்தின் எல்லைகள் விரிவாகும். நீங்க தங்கியிருக்கிற இடங்கள் எல்லாம் விரிவாக போகுது. உங்க பிள்ளைகளுடைய எல்லைகள் விரிவாகும். அவங்க படிக்கிற காரியத்துல, அவங்களுடைய ப்ரமோஷன்ல கர்த்தர் எல்லைகளை விரிவாக்க போகிறார். சில குடும்பங்களை பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். உங்க வாழ்க்கையில ப்ரமோஷன்ஸ் கர்த்தர் கொண்டு வர போகிறார். என்னென்ன காரியங்கள் இதுவரை தடையா இருந்ததோ, ஒன்றுமே இல்லை, ஒரு கையளவு இடம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் ஒரு சொந்த இல்லத்துல உங்களை குடியேற பண்ணுவார். உங்க அப்பா அம்மாவோ உங்களுடைய பரம்பரையா வந்த காரியமோ எதுவும் இல்லைன்னு சொன்னார், பரலோக தேவனிடமிருந்து உங்களுக்கு வேண்டிய நன்மை புறப்பட்டு வரப்போகுது. ஹல்லேலூயா. பல காரியங்களை சொன்னார். ஹல்லேலூயா. அதுல ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது, நம்ம இந்த எல்லைகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது யாருன்னு சொன்னா யாபேஸ். யாபேஸ் அவங்களுடைய தாய் பெற்றெடுக்கும் பொழுது வேதனையோடு துக்கத்தோடு பெற்றதுனால யாபேஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. துக்கத்தில் பிறந்த மகன் சொல்லி. 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தாய் அவருக்கு யாபேஸ் என்று துக்கத்திலே பெற்றேன் என்று பெயர் வைத்தாலும், யாபேஸ் தேவனிடம் சென்று ஒரு முக்கியமான ஜெபத்தை ஏறெடுக்கிறதை அங்க பார்க்க முடிகிறது. ஆண்டவர்கிட்ட போய் சொல்றார், தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை நீங்க பெரிதாக்குங்க. உங்க கரம் என்னோடு கூட இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி யாபேஸ் ஜெபிக்கிறாரு. அந்த கடைசியில வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, தேவன் அப்படியே அருளினார். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை எது உங்களை துக்கப்படுத்துது, அந்த காரியத்துல கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அதுல ஒரு மாற்றமும் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க விசுவசிங்க. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை எங்கிட்டு பார்த்தாலும் சரி, குடும்பத்தின் உறவுகள் மத்தியில, ஒரு பர்சனல் லைஃப்ல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, எங்கேயுமே ஒரு ஊழிய பாதையில, எல்லா உறவுகள் ஊரார் மத்தியில எதுலையுமே எனக்கு ஒரு விருத்தி அடையலன்னு சொல்லுவீங்கன்னா, யாபேசை போல இன்னைக்கு நீங்க கேளுங்க, தேவரே நீர் உடைய கரத்தினால என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். இந்த நாள்ல நான் ப்ரொஃபெட்டிக்கலா சொல்றேன், உங்களுடைய எல்லை விஸ்தாரம் ஆகும். யாபேசை உயர்த்தின தேவன், அவருடைய எல்லையை விரிவாக்கின தேவன் உங்களுடைய எல்லையை அவர் விரிவாக்கம் செய்ய போகிறார். நீங்க அதை தடை பண்ணவே பண்ணாதீங்க. விசுவாசத்துல இப்பவே ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ணுங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியம் எப்படி நடந்தாலும் எதையும் பார்க்க கூடாது. இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மட்டும் கிளைம் பண்ண போறோம். அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது உங்களுடைய பொருளாதாரத்துல பார்க்கும் பொழுது உபாகமம் 1:11 சொல்லப்பட்டிருக்குது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். ஈசாக்கு விதைக்கிறாரு, 100 மடங்கு அறுவடை தந்த தேவன். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்க, அவருடைய காரியங்கள் வர 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 விருத்தி அடைந்தது. 2 சாமுவேல் 5:10 வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒருவேளை நான் இது சொல்லும் பொழுதே
இல்லையே என் சூழ்நிலை இவ்வளோ நாள் அவமானத்தின் மத்தியில போயிட்டு இருக்கேன், சுற்றி இருக்க ஜனங்கள் பார்க்க என்னுடைய சூழ்நிலை எல்லாம் ஒன்றுமில்லாம போயிட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறார். இந்த நாள் உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரம் ஆகுகிற நாள், இந்த நாள் உங்களை விருத்தி அடைய பண்ணுகிற நாள். இந்த ஆண்டிலிருந்து பெரிய வித்தியாசங்களுக்குள்ளாய் நீங்க கடந்து போகதான் போறீங்க. ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பேதுருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசுவிற்கு தன்னுடைய படகிலே இடம் கொடுத்த பொழுது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய உள்ளத்துல, உங்க இல்லத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய கொடுத்த அத்தனை காரியங்களையும் ஆண்டவருடைய கரத்துல கொடுப்பீங்கன்னு சொன்னா அவர் உள்ள வரும் பொழுது அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல ட்ரைனிங் பீரியட் கொஞ்ச நாள் இருக்கலாம், அந்த முடிவுக்கு வரக்கூடிய ஆண்டுதான் இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் படகுல ஏறின உடனே அவர் வலைய வீச சொல்றாரு. உடனே அதற்கு கீழ்ப்படிந்து போட்டாரு. 2 படகுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக, சுற்றி இருக்கிற ஜனம் பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யதான் போறாரு. ஹல்லேலூயா. என் படகே எம்டியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்க படகு மாத்திரம் இல்ல, பக்கத்து வீட்டு படகு, சுற்றி இருக்க உறவுகளின் படகெல்லாம் நிரப்பி மீதம் எடுக்க பண்ணுவார். அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக, பிரமிக்கிற அளவு என்னடா நடந்தது உங்க வாழ்க்கையிலன்னு சொல்லி அநேக சுற்றி இருக்க கண்களுக்கு முன்பாக உங்க தலைய கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாயை நகைப்பினால் கர்த்தர் மகிழ்ச்சியினால முடிசூட்ட போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது வாசிக்கிறோம். யோபு 36:16 வாசிக்கும் பொழுது நெருக்கத்தில் இருந்து விடுவித்து ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்துல உங்களை தங்க வைக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில நீ ஒடுக்கம் கிடையாது. ஒடுக்கம் இல்லாத ஒரு விசாலம். எந்த பக்கத்து போனாலும் ஒரு அள்ளி, எப்படி சொல்றதுன்னா நிறைவான சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய பொருளாதாரத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். இதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்களுடைய எல்லா பொருளாலும் எல்லா உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலும் முதலாவது தேவனை கனப்படுத்துங்க. அவருக்கென்று ஊழியங்களை ஓடி போய் செய்யுங்க. நீங்க அவருக்கென்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பணத்தை செலவு பண்ணி ஊழியத்துக்கு கடந்து போங்க. கர்த்தர் நல்லவர்னு அநேகருக்கு எடுத்து சொல்லுங்க. உங்க பணத்தை ஊழியங்களுக்கு நீங்க செலவு பண்ணி நீங்க போய் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படியே உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது பார்க்கிறோம், சமாதானத்தின் எல்லையை ஆண்டவர் இந்த ஆண்டில் தரார். இதை தியானிக்கும் பொழுது நிறைய குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகள் நிமித்தமா சமாதானம் குலைஞ்சு போயிருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் குலைஞ்சு போயிருக்குது. உறவுகள் மத்தியில சமாதானம் இல்ல, ஊழியர்கள் மத்தியில சமாதானம் இல்ல, தேச தலைவர்கள் மத்தியில சமாதானம் இல்ல. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இதன் எல்லாவற்றின் மத்தியிலையும் தேவன் அருளுகிற சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. அவர் பெயரே சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவர் நம்ம தேசத்துக்குள்ள கடந்து வருகிற நாட்கள் இது. அவருடைய மகிமை வெளியரங்கமாகுகிற நாட்கள். முதலாவது நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 147:13-14 வாசிக்கும் பொழுது, அவர் உன் வாசல்களின் தாப்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறார். அவங்க சமாதானமா இருக்கிறத பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க செஞ்சிட்டு இருக்க காரியங்கள், வேலை இல்லாம சுற்றி தெரிகிற காரியங்கள் என்னவா வேணா இருக்கலாம், அதை பார்க்காதீங்க. தேவன் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுடைய வாசல்களின் தாழ்பான்களை பலப்படுத்த போகிறார். உங்களிடத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்க போகிறார். ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால உங்களை திருப்தியாக்க பண்ணுகிறார். கொழுமையான பதார்த்தங்களால உங்களுடைய இல்லம், உங்க உள்ளம் கொளுத்த கன்றுகளை போல இருக்கும்படியான ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் அவர் செய்ய போகிறார். ஏசாயா 54:13 வாசிக்கும் பொழுது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உங்க எல்லைகள்ல இனி போராட்டம் கிடையாது, சொத்து பிரச்சனை கிடையாது, உறவுகள் மத்தியில போட்டி, பொறாம, வாக்குவாதம் எதுவும் கிடையாது. சமாதானத்தின் தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்க எல்லைகளில் எல்லாம் சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏசா யாக்கோபு எடுத்துக்கோங்க, தாவீது அவருடைய சகோதரர் எடுத்துக்கோங்க. போராட்டம் வந்தது உண்மைதான். ஏசா கொல்லும்படியாக அவ்வளோ ஒரு கோபத்துல இருந்தார். ஆனா ஒரு நாள் வந்தது,
2 பேருக்குள்ள உறவுகள் சரி பண்ணப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. அதே போல தாவீது சகோதரர்கள் எல்லாரும் அப்படிதான். யோசேப்பு அவர் சகோதரர், யோசிங்க, எல்லா போராட்டங்கள் வந்தது உண்மைதான். நாள் ஒன்று வந்தது, மிகுந்த சமாதானம் உண்டானுச்சு. உங்க குடும்பங்களுக்குள்ள எல்லா எல்லைகளிலும் சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது முக்கியமான காரியம், நம் வசனத்தின் எல்லை பெருக போகுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எங்கும் பரவி பாய போகுது. அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கிறோம். அந்த பகுதியை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நாட்கள்ல தேவனுடைய வசனம் எல்லா இடங்களிலும் பரவுனுச்சாம். ஹல்லேலூயா. கொழுந்தும் விட்டு அது எரிந்ததாம். அப்போஸ்தலர் 19:20 இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து வாசிக்கும் பொழுது தேவ வசனம் அப்படியே பரவி பாய்ந்தது. இந்த நாட்கள்ல நம்மளுடைய தேசத்துல, இந்திய தேசத்துல தேவனுடைய வசனம் பரவி பாய போகுது. ஹல்லேலூயா. ஊழிய எல்லைகள் விரிவடைய போகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது விரிவாக்கம் அடைந்து கொண்டே போக போகுது. ஹல்லேலூயா. சங்கீதம் 2:8 வாசிக்கிறோம், என்னை கேளும், அப்பொழுது சாதிகளை உனக்கு சுதந்திரமாக தருவேன், பூமியின் எல்லைகளை சொந்தமா உனக்கு தருவேன் சொல்றார். நம்ம எல்லைகள் விஸ்தாரமாகணும், நம்முடைய சிந்தை இதுக்கு விஸ்தாரமாகணும். ஹல்லேலூயா. சின்னோட கேட்டுட்டு இருக்காதீங்க, என் குடும்பம், என் பிள்ளை, நோ. நம்ம தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். 1 தீமோத்தேயு 2 எடுத்து வாசிங்க, 1-2 வசனங்களை. தலைவர்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. உங்களுடைய ஜெப எல்லை விரிவாகட்டும், ஆராதனை நேரம் எல்லைகள் விரிவாகட்டும், உங்களுடைய அபிஷேகம் விரிவாகட்டும், உங்க தரிசனத்தின் பார்வை விரிவாகட்டும். அந்த எல்லைகள் எல்லாம் பெருக்கத்தை கர்த்தர் இந்த ஆண்டுல கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய தேசத்தின் எல்லைகளில் எல்லாம் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். பூமி அவருடைய மகிமையால நிறைந்திருக்கும். எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய துக்கத்தை எல்லாம் இந்த ஆண்டு தேவன் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஆமென். ஒரே ஒரு காரியம், எப்பொழுதும் என்ன செஞ்சாலும் அவரோடு கூட கேளுங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நீங்க கேட்கும் பொழுது அவர் பேசக்கூடியவரா இருக்கார். அவருக்கு என்று நேரத்தை ஒதுக்குங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்க மத்தியில செய்ய போகிறார். இந்த ஆண்டு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விசாலப்படுத்த போகிறார். ஒரு விஸ்தாரத்தின் எல்லைகள் விசாலமாக போகுது. ஒடுக்கமில்லாத ஒரு விசாலம். ஹல்லேலூயா. இதை நிச்சயமாய் நடத்தி தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, பரலோக பிதாவே, உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நாங்க பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின உங்க கிருபைக்காய், தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்து மீண்டும் ஒரு ஆண்டை காண செய்திருக்கிறேன், நன்றி. இந்த நாளிலே நீங்க சொன்னீங்க, யாத்ராகமத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி. எங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு சொன்னீங்க. அதை தடை செய்யாதபடிக்கு ஆண்டவரே, இந்த நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என் தேவன் அவருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவீராக. அவங்க குடும்பத்தின் சமாதானம் விஸ்தாரம் ஆகட்டும், சுகம் விஸ்தாரம் ஆகட்டும், அன்பில் அவங்க எல்லைகள் பெரிதாய் மாறட்டும். ஊழியத்தின் பாதைகள்ல, வேலை ஸ்தலங்கள்ல, பொருளாதாரத்தின் காரியத்துல எல்லாவற்றிலும் அவங்க எல்லைகள் விரிவாகட்டும். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் சமாதானத்தோடு, பாதுகாப்போடு ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேசத்தை கேட்டு உங்களுக்காக உங்க ராஜ்யத்தை அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறவர்களாய் இருப்பார்களாக. பெரிய காரியங்கள் செய்யுங்க. தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென்.